என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திரைப்படத்திற்கு, இந்திய திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் சொல்ல முடியும். 300க்கும் மேற்பட்ட படங்கள் ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அவருடைய தந்தையால் வளர்க்கப்பட்டு எல்லா படங்களும் ஏவிஎம் சரவணன் எடுத்த படங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் ரீதியிலே வெற்றி பெற்ற படங்கள். அப்படி வெற்றி சித்திரத்தை தமிழ்நாட்டிற்கு அளித்து அவரோடு நான் பழகிய நாட்கள் இன்றைக்கும் பசுமரத்தாணி போல இன்றைக்கு என்னுடைய மனதில் இன்றைக்கு பதிந்திருக்கின்றது. குறிப்பாக பல விஷயங்கள் நான் கூட இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஏறக்குறைய ஒரு பல படங்கள் ஏவிஎம் நிறுவனம் எடுத்தாலும் கூட அதிலே மிக பிரபலமாக பேசப்பட்ட படம் என்பது அன்பே வா என்கின்ற அந்த திரைப்படம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, மிக ரசிக்கும்படியாக ரசிகர்களால் போற்றப்பட்ட, தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்பட்ட படம் அன்பே என்ற அந்த திரைச்சித்திரம். அப்போ நான் கேட்டேன், நான் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா, தலைவரோட நெருங்கி பழகி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம், பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுறுசுறுப்பானவர். அதாவது பாத்தீங்கன்னா இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார், அதே போல கையை தூக்குறது, அது மாதிரி பல வகையில் அவருடைய அந்த நடிப்பு, அதே போன்று அவருடைய இயல்பான அந்த சுறுசுறுப்பு திரைப்படத்தில் வெளிப்படும். ஏவிஎம் நிறுவனத்துக்கு குறிப்பாக ஏவிஎம் சரவணன் அவர் புரட்சி சொன்னார், இந்த பாடல்ல நீங்க கையை தூக்காம ஒரு ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் கையை தூக்காம இருக்கணும்னா கையில ஒரு கோல் கொடுத்துடணும், அதே போல சூட்கேஸ் கொடுத்துடணும், அப்படின்னா தூக்க மாட்டாரு. ஆனா அதையும் தாண்டி என்ன பண்ணாரு, அந்த சூட்கேஸையும் அந்த கோலையும் தூக்கிட்டு அந்த சிம்லால அந்த ஷூட்டிங் அந்த பாட்டு அவ்வளவு தூரம் அமைஞ்சது. அப்ப சொன்னாராம், நாங்க எப்படிதான் சொன்னாலும் சரி, ஆனா உங்க பாணி தான் வெற்றி பெற பாணி அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவங்க தந்தையும் அதே போல ஏவிஎம் சரவணனும் அன்னைக்கு புரட்சி தலைவர் அவருடைய ஒரு நடிப்பை கண்டு நிகழ்ந்து போனார்கள். அதே போல என்னை ஒரு விஷயமாக சந்திக்கும் போது நான் சொன்னேன், பல படங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் படங்கள் அதிகமா ரசிச்சாலும் கூட நீங்க எடுத்த படத்துல அதிகமா ரசிச்ச படம் அந்த நாள்ன்ற ஒரு படம். அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது, அந்த நாள் என்ற படம். அப்போ இந்த வார் டைம்ல எடுத்த படம், அதாவது ஜப்பானுக்கு நமக்கு அந்த வார் வந்த சமயத்துல அதை ஒட்டி மையமாக எடுத்த ஒரு உளவாளி எந்த அளவுக்கு நாட்டை காட்டி கொடுக்கிற வேலையில இருந்து அதை ஒரு கொலை செய்யப்படுறார் என்ற ஒரு தீம் அது. ஏன்னா அதுல ஜாவர் சீதாராமன் பங்கு, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். நீங்க பாத்தீங்களா படத்தை? அது நான் பலமுறை பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பார்த்தேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏவிஎம் நிறுவனம் நான் ஷூட்டிங்க்கு என்னை கூடுவாங்க, போனாக்கா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுற சத்தம் தான் கேட்கும். அது வந்தாரா துப்பாக்கி டொமின்னு சுடணும், அவ்வளவுதான். இதுதான் நடந்தது. இதே மாதிரி தான் இப்ப பல நாள் அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அப்ப கூட அவருக்கு எதனால சுடுறாங்க, ஏன் சுடுறான்னு தெரியாது. வந்தா சுடுவாங்க, வாங்கிட்டு போங்க நீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி. ஆனா அது ஒரு சஸ்பென்ஸ் மூவி. நீங்க வாய்ப்பு கிடைச்சா இப்ப கூட இதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, அந்த நாள்ன்ற படத்தை பாருங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அந்த நாள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான். அது ஜாவர் சீதாராமன் அந்த மர்டர் இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அவர் அழகா பண்ணுவாரு இன்வெஸ்டிகேஷனை. அதாவது இப்ப இருக்க அந்த லத்தீச்சா, இப்ப அதாவது இதுல லாக்அப் மரணம் மாதிரிலாம் அந்த காலத்துல கிடையாது. இப்ப லாக்அப் மரணம் ஜாஸ்தி ஆகி போச்சு, அது ஒரு விஷயம். ஆனா அந்த காலத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அழகா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரோல் ஜாவர் சீதாராமன். நான் கூட தமாஷா சொன்னேன், நீங்க அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் மூவி எடுத்து அந்த மாதிரி ஒரு கதை அமைப்போடு எடுத்தா எனக்கு ஜாவர் சீதாராமன் மாதிரி ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் அவரும் சிரிச்சுக்கிட்டு
அப்படின்னாரு. அதனால வந்து அரசியல் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் தானே, அரசியலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு இதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதில் அவரோட அந்த அவர் பணிவுன்றது நிச்சயமா ஒரு ஏவிஎம் சரவணன் சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு, அவர் அந்த கை கட்டின்னு இருக்கிற அந்த ஸ்டைலு, அதுதான் அவருடைய அடையாளம். எனவே அவ்வளோ பெரிய வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அவரால் எவ்வளோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனால வந்து திரையுலகிலே கோலோச்சியவர்கள். அப்படியெல்லாம் இருப்பவர்களாம் கூட இன்னைக்கு ஆடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, ஆட்டம் காண்ற சூழ்நிலை. ஆனா அந்த வேர் வந்து அசையாம உருவாக்கினவர் அந்த பணிவன்போடு எவ்வளவுதான் கோடீஸ்வரன் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாலும் சரி, அடக்கம், பணிவன்பு நம் வாழ்க்கை முறை, பணிவன்பே நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை வாழ்க்கையில வந்து அவருடைய அந்த கடுஞ்சொல் வந்து என்னைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. முழுமையாக ஒரு பணிவு என்பது அவரிடத்துல நான் வந்து பார்த்த ஒன்று.